பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் MMJ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தேவன் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமே அவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். யார் ஒருவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இதோ வாசல் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்மை நிறைவுள்ளவர்களாக, நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போமானால், ஒரு ரூத் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்பதை நாம் பார்க்க முடியும். போவாஸ் அவளை வாழ்த்தி சொல்லுகிற வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு தருவார். காரணம், நீ இஸ்ரவேலின் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்தபடியினால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். அவர் 2 பலன்களை கொடுக்கிறார். செய்கைக்கு தக்க, கிரிகைக்கு தக்க பலன். அது மனுஷன் செய்கிற காரியத்தினால் உண்டாகிற ஒரு பலன். அப்படி நன்மை செய்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தருவது அவனுடைய செய்கைக்கு தக்க பலனாக அவர் நன்மையை தருகிறார், நிறைவான பலனை தருகிறார். எதை செய்தாலும், எதை தொட்டாலும் அதில் ஒரு நிறைவான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த ரூத் அவளுடைய சூழ்நிலையை பார்ப்போமானால், ஒரு கணவனை இழந்து மாமியாரோடு இருக்கிறாள். மாமியார் தன் தாய் வீட்டுக்கு அனுப்பின பொழுதும் அவள் அதை மறுத்து, நீர் எங்கே போகிறீரோ அதுவே என் தேசம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், எங்கே நீர் போகிறீரோ அங்கே நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும், நீங்கள் மறித்து அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல தான் நானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு வைராக்கியமாய் அந்த மாமியார் நகோமியோடு கூட சேர்ந்து அவளை பின்பற்றி வந்த ஒரு பெண், கைம்பெண். இவள் அந்த முதிர் வயதில் இருக்கிற மாமியார் பசித்திருக்க விட இவளுக்கு மனதில்லை. ஆகவே அவள் அரியறுக்கிறவர்கள் பின்பு போய் அரிக்கட்டுகளிலிருந்து விழுகிற அந்த சிதறுகிற தானியத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தனக்கும் தன் மாமியாருக்கும் ஜீவனத்துக்கென்று கொண்டு வருகிறாள். தற்செயலாய் இவள் போவாஸின் நிலத்தில் போய் அரிகளை பொறுக்குகிறாள். போவாஸ் அவளுடைய கணவனுடைய நெருங்கின உறவினன், அவன் சுதந்திரவாளி. அவன் இந்த ஸ்திரீ யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். அவளுடைய காரியங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணுறான். எப்படி பெண்ணாக இருக்கிறாள், என்ன செய்கிறாள், எல்லாவற்றையும் பார்க்கிறான்.
அவளுடைய நற்செயல்களை அவன் காண்கிறான், அவளுடைய புத்தியான செயல்களை காண்கிறான், அவளுடைய அந்த அமைதி அடக்கத்தை பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், நீ உன் மன இஷ்டத்துக்கு வாலிபர்கள் பின்பு போகாமல் நீ உன் மாமியாரோடு அடங்கி இருந்து இவ்வளவு அருமையான குணசாலியான பெண்ணாய் இருக்கிறாயே, நீ இஸ்ரவேல் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்து விட்டாய். ஒரு மோபாப் தேசத்திலிருந்து, ஒரு பாவ தேசத்திலிருந்து நீ ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்குள் அடைக்கலமாய் வந்து விட்டாய். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடி நீ இந்த தேசத்துக்கு வந்து உன் மாமியின் உன் கணவனின் தேவனை என் தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாய். ஆனபடியினால் அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த போவாசுடைய குணத்தை பார்ப்போமானால் அவர் ஒரு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய, எல்லாவற்றையும் பாசிட்டிவாகவே அறிக்கையிடக்கூடிய நல்ல ஹேபிட்டை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அவர் தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் போகும்போது அவர்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எப்பொழுதும் அவருடைய வேலைக்காரர்களை பார்க்கும் பொழுது அவர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல பண்பு இந்த போவாசிடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம். அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு இவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். இவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நம்முடைய வாயின் உத்தரத்தில் தான் நம் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நம்முடைய வாயின் உத்தரங்கள் கர்த்தரை அறிக்கையிட்டு கொண்டே இருந்தது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் செல்வ சீமானாய் இருக்கிறார். அந்த வயல் நிலங்கள் எல்லாம் இந்த போவாசுடையதாய் இருந்தது. இத்தனை பெரிய வயல் நிலங்களுக்கு சொந்தக்காரராகிய சுதந்திரவாளியான அந்த போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள அதற்குரிய காரியங்களை ஏற்பாடு செய்து அவளை தன் மனைவியாக்கினார். ஒரு நல்ல மனிதனுக்கு நன்மையான காரியங்கள் உண்டாகும். இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். யார் யார் போவாசுடைய நிலமாகிய சபைக்குள் பிரவேசிக்கிறார்களோ, சபையில் அரிக்கட்டுகளில் இருந்து கிடைக்கிற தானியங்களை பொறுக்கிக் கொள்கிறார்களோ, சபையில் கிடைக்கிற அந்த தேவனுடைய வார்த்தைகளை பொறுக்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கர்த்தரால் நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆம்பிரியமானவர்களே, நிறைவான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நன்மை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அன்றைக்கு காயினை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பாவம் உன் வாசற்படியில் எடுத்திருக்கிறது என்று சொல்லி, பாவம் செய்யும் பொழுது அது நம்மை துரத்தும், அது வாசற்படியில் படுத்திருக்கும். நாம் ஒவ்வொரு நேரமும் தாண்டி போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பாவம் குற்ற உணர்வாய் உள்ளுக்கு இருந்து குத்தி கொண்டே இருக்கும். சந்தோஷத்தை கெடுத்து போடும். காயினுடைய சந்தோஷம் அற்று போயிற்று. ஆனால் நன்மை செய்கிறவனுக்கோ மேன்மை உண்டு. நன்மை செய்கிறவன், பிறருக்கு நன்மை செய்து வாழ்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுக்கு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். மேன்மையை கட்டளையிடுவார். அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கிருபை கிடைக்கும். இந்த போவாசுடைய கண்களில் ஒரு ரூத்துக்கு கிருபை கிடைத்தது போல, கர்த்தரை தேடி போகிற, இயேசுவை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நன்மை உண்டாகும். அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் நன்மையான பலன். நன்மையான பலன். யார் யார் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களை பூரண சமாதானத்துக்குள் நடத்துவார். பூரண சமாதானத்துக்குள் ஒருபோதும் அவர்கள் கைவிடப்படுவதில்லை. பிரியமானவர்களே, காயின் தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். இரத்த வெறி பிடித்தவனாய்
அவன் கோபத்தின் மிகுதியினால் இந்த பாவத்தை செய்து தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து போனான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் புறம்பே தள்ளி போட்டான். இன்றைக்கும் உலகத்தின் ஆசையினாலும் இச்சைகளினாலும் உலகத்தில் பிரச்சனைகளினாலும் அதிக கோபங்களினாலும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஜனங்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், கலவரங்கள், யுத்தங்கள், தேசங்களுக்கிடையே சமாதானம் இல்லை, மனுஷர் ஒருவரிடத்தில் ஒருவருக்குள் சமாதானம் இல்லை, அரசியல் தலைவர்களுக்கிடையில் சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை, தகப்பன் பிள்ளைக்குள் சமாதானம் இல்லை, பேசிக்கா இருக்க வேண்டிய தாய் பிள்ளைகளுக்குள்ளே கூட இன்றைக்கு பல மாறுபாடான காரியங்கள். எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தை தேடுவோம். கர்த்தருடைய பாதத்தில் அவரை பிடித்து கொண்டு நிற்போம். நிச்சயமாக நமக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அவராலே நிறைவான பலன் உண்டு. பிரியமானவர்களே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் எங்களை ஒருபோதும் குறைவுபட விட மாட்டார். சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும் கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்கிற நிறைவான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நாம் அந்த ரூத்தை போல இயேசுவை பிடித்து கொள்ளுவோம். அவருக்காக நாம் வாழுவோம். அவர் நம் காரியங்களை பார்த்து கொள்ளுவார். அவராலே நமக்கு நிறைவான பலன் வரும். நிறைவான பலன் வரும். அவரை விட்டு தூரம் போகிறவர்களுக்கோ சமாதானம் இல்லை. ஒரு சிப்போராள் பூவாள் கர்த்தருடைய நன்மையை சுதந்திரித்தார்கள். யார் இந்த சிப்போராள்? இவர்கள் மோசேயின் காலத்தில் வாழ்ந்த தாதிமார், நர்சஸ். இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அன்றைக்கு பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெறுகிறதை பொறுக்க மாட்டாமல் அவன் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் பிறக்கும் போதே கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டான். ஆனால் இந்த சிப்போராவும் பூவாளும் அந்த சின்ன பச்சிளம் குழந்தைகள் மேல் இரக்கம் கொண்டாங்க. எப்படி இந்த கொலைபாதகத்தை நாங்கள் செய்வோம்? இது எப்படி கடவுளுக்கு பொறுக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை செய்ய முற்படவில்லை. அவர்கள் தங்களுக்குள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நாம் இந்த குழந்தைகளை கொல்லக்கூடாது. பார்வோன் நம்மிடத்தில் கேட்கிற பொழுது, எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகள், அவர்கள் பலமுள்ள ஸ்திரீகள், நாங்கள் அவர்களிடத்திற்கு போவதற்கு முன்பே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அவர்கள் ஆண் பிள்ளைகள் பிறக்கும்போது அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டான். இவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களில் ஆண் பிள்ளைகள் இன்னும் பெருகி கொண்டிருக்கிறதை பார்வோன் கேள்விப்பட்டு இந்த 2 பேரை அழைக்கிறார். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் இனி அவர்கள் ஆண் சந்ததிகள் பெருகக்கூடாது. அவர்கள் நம் தேசத்தில் பலுகி பெருகி போய்விட்டார்கள். இனி பிறக்கிற ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேனே. ஆனால் ஆண் பிள்ளைகள் கொல்லப்படாமல் விடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் தாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணபடி சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனத்தில் எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகளாக இருக்கிறாங்க. நாங்கள் மனையில் போகிறதுக்கு முந்தையே அவங்க பிரசவித்து விடுறாங்க. எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். இவர்கள் செய்த இந்த நன்மையான காரியத்தை கர்த்தர் பார்த்தார். இவர்களுடைய கிரியையை கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பிள்ளைகளுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக இரக்கம் கொண்டதை கர்த்தர் பார்த்தார். இந்த சிப்போராள் பூவாளுடைய குடும்பத்தை கர்த்தர் தழைக்க செய்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதன் நிமித்தம் இவர்கள் குடும்பம் தழைத்தது, செழித்தது. பிரியமானவரே, யாரிடத்தில் இரக்கம் இருக்கிறதோ, யார் பாவமான காரியங்களை செய்ய பயப்படுகிறார்களோ, அது பாவம் என்று அறிந்த போது அதை விட்டு ஓடுகிறார்களோ, அதை செய்ய ராஜாவே கட்டளையிட்டிருந்தாலும் செய்யாமல் தைரியமாய் நிற்கிறார்களோ,
அவர்களை கர்த்தர் சும்மா விடுகவே மாட்டார். அவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அவர்கள் செய்கைக்கு தக்க பலன் அவர்களுக்கு உண்டு. நிச்சயமாய் கர்த்தர் அதை வெறுமையாக விட மாட்டார். அநேக வேளையில் தேவ பிள்ளைகள் சொல்றது உண்டு, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே என்று வாழ்ந்து என்ன பலன்? உலகத்தார் செழித்திருக்கிறாங்க, உலகத்தார் வாழ்ந்திருக்கிறாங்க, நான் தானே கஷ்டப்படுறேன் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு, நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அதனதன் நேரத்தில் அழகாய் செய்து முடிப்பார். அந்தந்த நேரத்தில் தந்து ஆசீர்வதிப்பார். அவருக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற சித்தம் உண்டு. அந்தந்த நேரத்தில் அவர் தமக்கு சித்தமான நேரத்தில் சகலத்தை அழகாய் நன்மையாய் நிறைவாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒருபோதும் நற்கிரியைகளில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. அதற்கான பலன் நமக்கு மாத்திரமல்ல, நம் சந்ததிகளுக்கு உண்டு. எப்படி ஒரு சாபம் 4 தலைமுறைக்கு விசாரிக்கப்படுகிறதோ அதுபோல நன்மையான காரியங்களும் தலைமுறைக்கும் பின்தொடர்ந்து வரும். அதற்குரிய பலனை தலைமுறைகள் பெற்றுக்கொள்ளும். இந்த நல்ல அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஒருவேளை உடனடியாய் நாம் அதை அனுபவிக்காமல் போனாலும் நாமும் அனுபவிப்போம், நம் பிள்ளைகளும் அனுபவிப்போம். அதை கர்த்தர் நமக்கு தருவார். நிறைவான பலனை அவர் தருவார். அந்த சிப்போராலும் பூவாளும் கடவுளுக்கு பயந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென். ஐஸ்வர்யம் அவரிடத்தில் ஏராளம் உண்டு. நாம் சிறு காரியத்தை அவருக்காக செய்வோமானாலும் அதற்கான பலனை, பெரிதான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஒருபோதும் ஒருவரையும் சும்மா விடுகிற தேவன் அல்லவே அல்ல. அதற்கான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடினான். அவன் போகிற இடத்துல எல்லாம், எங்கெல்லாம் வைக்கப்பட்டானோ அங்கெல்லாம் நல்ல காரியங்களை செய்தான், நன்மையான காரியங்களை செய்தான். போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது அவன் நற்கிரியைகளை செய்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அதை நிறைவாய் செய்தான். ஒரு ஜெயிலில் கொண்டு போடப்பட்டாலும் அங்கேயும் அவன் தன் காரியத்தில் காரிய சித்தியோடு இருந்தான். கர்த்தர் அடுத்தவர்களுக்காக ஓடி உழைக்கிறவனை தன்னை மட்டும் பாராதபடி பிறருக்காக அவன் செய்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் கண்டார். ஆம் பிரியமானவர்களே, அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவனுடைய செல்லுக்குள்ளேயே 2 ராஜாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வருகிறார்கள். அவன் ஒரு நாள் காலையில் அவர்கள் முகம் வாடி இருக்கிறதை பார்த்தபோது கேட்டான், ஏன் உங்கள் முகம் வாட்டமாக இருக்குதுன்னு. அப்போ எந்த அளவுக்கு பிற மனிதர்கள் மேல் அவன் அக்கறை உள்ளவனாகவோ அவர்களுக்காக அதை செய்கிறவனுமாய் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறர் மேல் அவ்வளவு அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். அவன் ஒரு நாளில் சிறையிலிருந்து மீட்கப்பட்டான். ராஜாவுடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. யார் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்களோ அந்த சொந்த சகோதரர்களுக்கு நன்மையை செய்தான். அவர்கள் பயந்தார்கள், இவன் நமக்கு என்ன தீமை செய்து விடுவானோ, நம்மை கொன்று விடுவானோ என்று சொல்லி சகோதரர் பயந்த போது அவர்களுக்கு நல்வார்த்தை சொன்னான். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறான். அப்பயத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, யார் நன்மை செய்கிறார்களோ, யார் கர்த்தருக்காக நற்கிரியை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து நிறைவான பலன் உண்டு. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அவருடைய நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு ஜனங்களும் தேசங்களும் கொலை வரி பிடித்து இரத்த வரி பிடித்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பாவி ஜனங்கள் கொலை செய்யப்படுறாங்க. அப்பாவி ஜனங்கள் போர்களினால் யுத்தத்தினால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தேசங்களுக்காக ஜெபிப்போம்.
உலக நாடுகளுக்காக ஜெபிப்போம். சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மாலே எங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. இஸ்ரவேலின் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு அப்பா உம்மால் நிறைவான பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை உங்க சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஐயா. தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர உலக நாடுகளுக்குள் இருக்கிற பயங்கரமான சூழ்நிலையை நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. பூரண சம்பூரண ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாய் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களின் செய்திகளின் கேட்பீர்கள். இது கடைசி நாளுக்குரிய அறிகுறி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் அநேக காரியங்களை கண்கூடாய் பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களில் ஒரு விசை மனம் இறங்கி அப்பாவி ஜனங்களை விடுதலை ஆக்குவீராக. அவர்களுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் அருமையாயிருக்கட்டும் ஆண்டவரே. தேசங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய அப்பா வல்ல கரத்தில் விழுகிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா, ஓய பண்ணுங்க. ஜனங்கள் நாங்கள் சமாதானமாய் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களோடு வாழ கிருபை செய்யும். எனவே குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லையப்பா. தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. தாய் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை ஐயா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் எத்தனையோ பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவரே. பாவ பழக்கங்களை சிக்கி கிடக்கிற வாலிபர்களுக்காக பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவர்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாவும் அழிந்து போவது உமக்கு சித்தமில்லை அப்பா. வாலிபர்கள் உமக்காக எழும்பணுமே ராஜா. வாலிபர்களை சந்திங்க ஆண்டவரே. உம்மை அறிந்த பிள்ளைகளும் நிர்விசாரமா இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஒரு விசை மனம் இறங்கி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை விடுதலை ஆக்குங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்கள்ல சமாதானமும் தெய்வீக சந்தோஷமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் கர்த்தருடைய ரட்சிப்பின் சத்தம் எப்போதும் கேட்கப்படட்டும். எங்கும் பாடல் துணி ஜெபதுனி உண்டாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டிருக்கிறவர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. வியாதி எகிப்துக்குண்டான வியாதி ஒன்று உனக்கு வருவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. வியாதியை ஒரு விட்டு எடுத்து போட்டு தேவ சமாதானத்தினாலும் உற்சாகத்தின் ஆவியினாலும் நிரப்புவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் வியாதி நீங்க சுகமா இரு என்று சொல்லுங்க ஆண்டவரே. உன் படத்துக்கு எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. இப்போதே நடக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராகப்பா. ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அன்னைக்கு கல்வாரி சிலுவையில பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க, ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருக்க அப்பா கிருபை தாரும். நீ உன்னை அன்பு செய்கிறது போல் பிறனை அன்பு செய்வாயாக என்ற அன்பின் கட்டளையை பின்பற்றி எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய திருக்கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைவாய் வரட்டும். கடன்கள் பிரச்சனைகள் மாறட்டும். வியாதி கட்டுகள் மாற்றப்படுவதாக. சமாதான கேடுகள் மாறட்டும். சந்தோஷம் அக்களிப்பு உண்டாகட்டும் அப்பா. சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். சபைகளில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய நிறைவான பலன் சபைகளில் காணப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் விரும்புகிற மணவாட்டியாய் சபைகள் ஆயத்தப்படட்டும். நம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட மணவாட்டி சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சபைகள் ஆண்டவரை வெளியரங்கமாய் செயல்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. வெளிப்படையாய் சொல்லட்டும் அப்பா. கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ரட்சிப்பு அருமையா இருக்கிறபடியினால் நன்றி. ஹெவன் டிவி ஊழியத்தையும் கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தி அநேக ஆயிரங்களை அனுதினமும் ரட்சித்து சபைகளில் கொண்டு சேர்ப்பீராக. தேவ மகிமை எங்கு சூழ்ந்து கொள்ளட்டும். ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹெவன் டிவி ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை இன்னும் கனப்படுத்தும் ஐயா.
ஆசீர்வதியும் ஐயா, உயர்த்தும் ஐயா, உடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே தருகிறோம். மீதியான சமயமெல்லாம் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான்